அந்த அவ்வாறான ஒரு நிலைப்பாடை கடைசி நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். மக்கள் மாற்றத்தை நோக்கி விரும்பினார்களாக இருந்தார். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன், இல்லை, விஜய் சும்மா வரவில்லை. அவர் ஒரு நீண்ட ஒரு 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 ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஒன்றை அவர் தானாக வகுத்து தான் அவர் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறார். விஜய் விஜயின் அவரோட கேரக்டர், அவர் வளர்ந்த வளர்ப்பு, அவர் படத்திலும் சரி, அவர் முன்னேறிய விதம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, அவர் தந்தையாரின் வழிகாட்டல் எல்லாவற்றையும் பார்க்கும்போது, அவர் அவரோட பர்சனல் கேரக்டரை நான் பார்க்கும்போது ஒரு விடாமுயற்சியாளர், கடுமையான முயற்சியாளர், ஒரு விடயத்தை தனது கையில் எடுத்து விட்டால் அதை சாதிக்க வேண்டும் என்ற சில விடயங்களை அவரிடம் நான் பார்த்திருக்கின்றேன். எனவே இவ்வாறான ஒரு முடிவு, அவர் திரைப்படத்துறையில் கோடிக்கணக்கான பணம் புழங்குகின்ற திரைப்படத்துறையில் இருந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பண ரீதியாகவும் சரி. அவர் இப்பவும் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். எனவே இந்த இடத்துக்கு அவர் வருகின்றாராக இருந்தால் நிச்சயமாக மனதளவிலே மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. உண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் மனதளவிலே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஏமாற்று செய்யாத ஒரு மனிதன் அரசியலுக்கு வருவானாக நிச்சயம் அந்த அரசியல் அவன் நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிப்பான். வரலாறு அவனோட பேரை சொல்லும். உதாரணத்துக்கு எங்களது தற்போதைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நான் கூறுவது, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் மனதளவில் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற, அல்லது இந்த நாட்டை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு, அதாவது அர்ப்பணிப்பு எல்லாமே அவரிடம் இருக்கின்றது. அதெல்லாம் இன்றைக்கு பேர் சொல்லுது. அன்றைக்கு எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். அப்படி ஒன்று இருக்கு. அப்படிதான் இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ தலைவர்கள் வந்து போனாலும் இன்றைக்கும் எம்ஜிஆரை தான் நாங்கள் சொல்லுவோம் தமிழ்நாட்டு அரசியல்.